வணக்கம். இது V55 மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லி முனாஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் ஆதரவின்றி இலங்கைக்கு கடன் வழங்கும் பேச்சுவார்த்தையில் IMF. மின்சாரம் மீண்டும் அத்தியாவசிய சேவையாக அறிவிப்பு. நீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்துள்ள தேர்தல் ஆணைக்குழு. வண்டி உரத்தின் விலையை குறைக்க அரசாங்கம் கவனம். கராச்சி போலீஸ் நிலையத்தில் தலிபான் தாக்குதல். முக்தி தரும் மகா சிவராத்திரி தினம் இன்றாகும். பசித்திருந்து விழித்திருந்து பவித்திரமாக கொன்றை தரித்தவனின் பொன்னடியில் சிவ சிந்தனையுடன் பூஜிக்கும் மேன்மை தரும் மகா சிவராத்திரி தொடர்பான தொகுப்பு அடுத்து. அம்மையே அப்பா, உப்பிலா மணியே, அன்பின் விளைந்த ஆரமுதே என சிவனடியார்கள் சிவனருள் பெறும் சிறந்த நாளே சிவராத்திரியாகும். சிவன் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்நாளில் பசித்திருந்து விழித்திருந்து விரதம் காப்போருக்கு சிவன் அருள் கிடைக்கும் என்பது இந்துக்களின் ஐதீகமாகும். சிவராத்திரி 5 வகைப்படும். அவை நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்பனவாகும். மாசி மாதத்து தேய்பிறை காலத்து சதுர்த்தியில் நிகழும் ராத்திரியே மகா சிவராத்திரியாகும். இந்துக்களின் பிரதான விரதங்களில் மகத்தான பலனளிக்க கூடியதும் மகா சிவராத்திரி விரதமேயாகும். இத்தனை மகிமை வாய்ந்த மகா சிவராத்திரி இந்துக்களுக்கு மாத்திரமின்றி உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். ஒருமுறை காத்தல் கடவுளான திருமாலுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற மமதை ஏற்பட்டு போர் நடைபெற்றது. இப்போரின் போது பெரியதொரு ஒளிமிக்க ஜோதி உருவாயிற்று. அஜோதி பிளம்பு அடியும் முடியும் அறிய முடியாத வகையில் மேலும் கீழும் உயர்ந்து நின்றது. பிரம்மாவும் திருமாலும் எய்த அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இஜோதி உள்வாங்கிக் கொண்டது. இதனை கண்டு இருவரும் ஆச்சரியமடைந்தனர். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. நீங்கள் காணுகின்ற ஜோதியின் அடியை அல்லது முடியை எவர் காண்கிறார்களோ அவர்களே இவ்வுலகில் பெரியவர் என அசரீரி கூறியது. இதனை அடுத்து திருமால் பன்றி உருவம் எடுத்து நிலத்தை அகழ்ந்து அடியை தேடினார். பிரம்மா அன்னத்தின் வடிவம் எடுத்து ஆகாயத்தில் முடியை தேடினார். இருவராலும் ஜோதியின் அடியினையோ முடியினையோ காண முடியவில்லை. இதனால் அவர்களின் செருக்கும் மமதையும் ஒளிந்து சிவனே முழுமுதற் கடவுள் என அறிந்து அவரை தொழுதார்கள். இவ்வாறு திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடிய நாளினையே சிவராத்திரி என்கிறோம். மகா சிவராத்திரி தினத்தன்று காலையில் இந்துக்கள் நீராடி வீட்டில் சிவபூஜை செய்வதுடன் சிவாலயங்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு சிவ தோத்திரங்களை ஓதுவர். மாலையில் ஆலயம் சென்று 4 சாம பூஜைகளிலும் கலந்து கொள்வர். இப்புனித தினத்தில் நித்திரை நீத்து சிவதோத்திர பாராயணம் செய்து மறுநாள் காலையில் நீராடி சூரியன் உதிக்கும் முன்னர் பாராயணம் செய்ய வேண்டும். அன்றைய பகல் பொழுதை சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ இந்துக்கள் பொழுதை கழிப்பார்கள். இவ்வாறு விரதம் நோற்று பின்கோதானம், பூதானம், சுவர்ணதானம் முதலியன செய்து விரதத்தை பூர்த்தி செய்பவர் சிவகதி அடைவர் என்பது இந்துக்களின் ஐதீகமாகும். இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் 3 ஜோதிலிங்கங்களின் மாதிரி ஜோதிலிங்க தரிசனம் ஹட்டனில் இடம்பெற்று வருகின்றது. குறித்த 3 சிவலிங்கங்களுக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் அவை பொதுமக்களின் தரிசனத்துக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வழிபாடுகளை தொடர்ந்து படவிளக்க காட்சி இடம்பெற்றது. அதன் பின்னர் தியான நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இதில் பலர் கலந்து கொண்டனர். சிவராத்திரியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்வதற்காக தலவாக்கலி சென்ட் கூம்ஸ் தோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஜோதிலிங்க ரதபவனியும் காசல் பிரதேசத்தில் இடம்பெற்றது. குறித்த ரதபவனி இன்று ஹட்டன் பிரதேசத்தை நோக்கி வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஆதரவு இல்லாது இலங்கைக்கு கடனை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் ஊடகம் அறிவித்துள்ளது.
அடுத்த மாதமளவில் கடன் தொகையை விடுவிப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய இருதரப்பு கடன் உரிமையாளரான சீனாவின் ஆதரவின்றி இவ்வாறான செயற்பாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியம் முன்வந்துள்ளமை விசேட அம்சமாகும். நிதியத்தின் நிறைவேற்று குழு கடனை விடுவிப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கவுள்ளது. குறித்த நிறைவேற்று குழுவின் அதிகாரிகள் இலங்கையுடன் கொள்கை தொடர்பிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். எந்தவொரு நாட்டினதும் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வதாயின் குறித்த நாட்டிற்கு கடன் வழங்கியுள்ள இருதரப்பு கடன் உரிமையாளர்களின் அனுமதியின்றி அதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இருப்பதாக துறைசார் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்நிய செலாவணி தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இலங்கை உட்பட பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் துரித நிவாரணத்தை எதிர்பார்த்துள்ளன. வறுமை நாடுகளுக்கு கடன் நிவாரணத்தை வழங்குவதன் மூலம் அந்நாடுகள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என உலக வங்கியின் தலைவர் டேவிட் மெல்பாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை குறித்து பாரிஸ் கழகம் மற்றும் இந்தியாவின் உத்தியோகபூர்வ ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மின் விநியோகம் தொடர்பிலான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக குறிப்பிட்டு அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டின் 1ஆம் இலக்க பிரிவுக்கு அமைய அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கனி எண்ணெய் உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகம் என்பன இதன் கீழ் அத்தியாவசிய சேவைகளாக பெயரிடப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்வியலை கொண்டு நடத்துவதற்கு தேவைப்படும் இந்த சேவைகளை தடையின்றி முன்னெடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கனி எண்ணெய் மூலம் கிடைக்கப்பெறும் லாபம் மற்றும் நட்டம் தொடர்பில் ட்விட்டர் தகவல் ஒன்றின் மூலம் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். 92 ரக பெட்ரோலின் மூலம் ₹16.21 லாபம் கிடைக்கப்பெறுவதுடன் ஒட்டோ டீசல் மூலம் ₹3.25 லாபம் கிடைக்கப்பெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மண்ணெண்ணெய் மூலம் ₹21.49 நட்டத்தை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புக்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 22, 23, 24 மற்றும் 28ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகளை அரசு அச்சகம் உரிய நேரத்தில் வழங்காமையினால் தபால் மூல வாக்களிப்பை பிற்போட நேர்ந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு உரிய முற்கொடுப்பனவு பணத்தை வழங்கினால் வாக்குச்சீட்டுகளை அச்சிட முடியும் என அரசு அச்சகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேவையான போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அச்சிடும் போது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என நாம் கூறியிருந்தோம். எனினும் சாதாரணமாக எமது நிறுவன வளாகத்தில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகளே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதில் ஒருவரின் சேவையை பெற்றுக்கொண்டு வாக்குச்சீட்டுகளை அச்சிட்டோம். போலீஸ் மாதிபருக்கு கடிதம் எழுதிய போதும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகளை எம்மால் துரிதப்படுத்த முடியாது. எவ்வாறெனினும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தேர்தலின் போது போலீஸ் பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் தேர்தல் ஆணையாளரின் ஆலோசனைக்கு அமையவே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசு அச்சகம் பாதுகாப்பு தொடர்பில் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. எனினும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமைக்கான தகவல் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதனை ஆரம்பித்த பின்னர் பாதுகாப்பு வழங்கும் செயற்பாடுகளை மேற்கொள்வோம். பாதுகாப்பை வழங்கும் போது அதிகாரிகளை நீண்ட காலத்திற்கு குறித்த பணிகளில் ஈடுபடச் செய்வதால் அது குறித்து நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் நிறுவனங்களிலிருந்து பாதுகாப்பு தொடர்பில் கோரிக்கை வந்தாலும் அது தொடர்பில் போலீசாரை தீர்மானிப்பர். ආයතන වලින් ආකාරයේ ඉල්ලීම් ආවත් පොලිසිය තමයි තීරණය කරන්නේ කුමන ආකාරයක නිර්ධාරණ සංඛ්‍යාවක මේ ස්ථානෙට යොදවන්න ඕනද කියන කාරණේ. நாட்டில் நிலவும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலுக்கு நிதி வழங்குவதில் பாரிய சிக்கல் காணப்படுவதாக நிதி அமைச்சின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் நிதி அமைச்சுக்கும் இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. தேர்தலுக்கு நிதியை வழங்குவதில் பாரிய சிக்கல் நிலவுவதாக நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன இதன்போது தெரிவித்தார். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நிதியை ஒதுக்குமாறு அண்மையில் சுற்று நிருபம் ஒன்று வெளியானது. தேர்தல் செயற்பாடுகள் குறித்த சுற்று நிருபத்தில் அத்தியாவசிய சேவைக்குள் உள்ளடக்கப்படவில்லை என நிதி அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய பட்டியலிடப்படாத அத்தியாவசியமற்ற செலவுகளுக்கான நிதிக்கு அமைச்சரின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் மற்றொரு சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலை பிற்போடுவதற்கு நேரிட்டால் அது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. சுற்று நிருபங்களை வெளியிட்டு அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையான வாக்களிக்கும் உரிமையை பறிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் இதற்கு எதிராக அனைத்து மக்களும் செயற்பட வேண்டும். தபால் மூல வாக்களிப்பும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 9ஆம் தேதி இடம்பெறவுள்ள தேர்தலும் ஒத்திவைக்கப்படலாம் என்ற சூழல் நிலவுகின்றது. 23ஆம் தேதி நீதிமன்றம் வெளியிடும் தீர்ப்பின் பின்னர் தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு
குழு தீர்மானம் ஒன்றுக்கு வரும். மக்களின் சர்வஜன வாக்குரிமை குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். பெப்ரல் அமைப்பு உட்பட ஏனைய தேர்தல் சார்ந்த அமைப்புகளுடன் கலந்துரையாடி இது தொடர்பில் நாம் உடனடி நடவடிக்கை எடுக்க உள்ளோம். මේ සම්බන්ධයෙන් නෛතික ක්‍රියාමාර්ග ගන්නට අපි ඉදිරි දින කීපය තුළ අනිවාර්යයෙන්ම කටයුතු කරනවා. இம்முறை பெரும்போகத்தில் 50 கிலோ பண்டி உரத்தின் விலையை 10,000 ரூபாவால் குறைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எம்ஓபி எனப்படும் பண்டி உரம் 50 கிலோகிராமின் விலையை 10,000 ரூபாய் வரை குறைப்பதற்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர வழங்கிய ஆலோசனைக்கு அமைய அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிக்க விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. 2022 மற்றும் 23 ஆண்டுகளில் பெரும்போகத்திற்கென 42,000 மெட்ரிக் டன் பண்டி உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. விலை அதிகம் என்பதால் விவசாயிகள் பண்டி உரத்தை செய்கை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதில் பின்னிற்கின்றனர். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பண்டி உரத்தில் இதுவரை 3,000 மெட்ரிக் டன் மாத்திரமே விற்பனையாகியுள்ளது. விவசாயிகளுக்கு அதிக பிரச்சனைகள் உள்ளன. அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு நாம் கை கொடுப்போம். உரத்தை பெறுவதற்கென விவசாயிகளுக்கு நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளோம். அது கிடைக்காத அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் காலத்தில் நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். சிறுபோகம் ஆரம்பமாகும் போது சேற்று உரத்தை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவோம். பண்டி உரத்தையும் சிறுபோகத்துக்கென 10,000 ரூபாவினால் குறைத்து விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளோம். இதேவேளை சிறுபோகத்தில் தட்டுப்பாடு இன்றி உரத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வை அடுத்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இரசாயன உரத்தை வழங்கிய நிறுவனங்களுக்கு 300 கோடி ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளது. அரச ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உரத்தை விநியோகித்த நிறுவனங்களுக்கு அதற்கான கட்டணத்தை செலுத்துவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். மார்ச் மாதம் முதல் வாரத்துக்குள் இதனை பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இதன் மூலம் சிறுபோகத்திற்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். சிறுபோகத்திலும் தட்டுப்பாடின்றி எம்மால் உரத்தை வழங்க முடியும். சீன உதவியில் நாட்டுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தொகை டீசலை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு அங்குடுகொலபெலச அழுத்வவ எரிபொருள் நிலையத்தில் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இடம்பெற்றது. சீனாவினால் 9,000 மெட்ரிக் டன் டீசல் அவசர உதவியாக இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த டீசல் தொகையை விவசாய நடவடிக்கைகளுக்கும் மீன்பிடி கைத்தொழிலாளர்களுக்கும் இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் சுமார் 6,76,000க்கும் அதிகமான விவசாய குடும்பங்களுக்கு இந்த டீசல் வழங்கப்பட உள்ளது. ஆரம்ப நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹொன் கலந்து கொண்டார். நிகழ்வின் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர இலங்கைக்கு தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சீன அரசாங்கம் ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். இவ்வருடத்தில் இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் பராமரிப்பு சேவைத்துறையில் 2,000 வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற உள்ளன. இஸ்ரேல் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் மனுச நாணயக்கார மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் தொழில் வாய்ப்புகளை வழங்க இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் காணப்படும் கலாச்சாரத்திற்கமைய நோயாளர் பராமரிப்பு சேவையில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் காணப்படுவதால் அதனை இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கென சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபி பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 41 வருடங்களாக கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரியின் மூலம் முப்படையினர் பாரிய நன்மை அடைந்துள்ளனர். இதற்கமைய இந்த கல்லூரியிலிருந்து உருவான முப்படையினரில் பலர் சேவையில் ஈடுபட்ட காலத்தில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தனர். அவர்களை நினைவுகூரும் வகையில் இந்த நினைவு தூபி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்லூரியில் கல்வி கற்று ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது சேவையில் உள்ள புத்திஜீவிகள் சங்கத்தின் அனுசரணையில் நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி குட்செட் வீதியில் பஸ் வண்டி ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று வீழ்ந்துள்ளது. சம்பவத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
பஸ் வண்டி மீது வீழ்ந்த மரத்தை அகற்றும் பணிகளுக்கு நீண்ட நேரம் எடுத்தமையினால் குறித்த வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. பஸ் தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த போதே பஸ் மீது மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. நேபோட வரக்காக்கோட பகுதியில் துப்பாக்கி ஒன்றை தயாரித்து தம்வசம் வைத்திருந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கொல்லன் பட்டறையில் பணியாற்றி வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட்ட போது துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிலியந்தல சுவாரப்புல பாதசாரி கடவையில் பயணித்த 74 வயதான வயோதிப பெண்ணொருவர் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியுள்ளது. இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தியவருக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்தியுள்ளமை அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. போலி தங்கத் தகடுகளை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சித்த நபரொருவர் கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 42 போலி தங்கத் தகடுகளும் கேரள கஞ்சா தொகையும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6:55க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.